வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் 7 குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 8வது குடியரசுத் தலைவரான ரா வெங்கட்ராமன் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண கிராமத்து தெருவில் விளையாடிய சிறுவன் ஒரு நாள் இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக உயர்ந்து செங்கோட்டை அணிவகுப்பில் மரியாதை ஏற்பார் என்று அந்த ராஜமடம் கிராமமே நினைச்சிருக்காது. இந்திய அரசியலமைப்பில் புயல் வீசிய காலங்களில் நாட்டை சிதறாமல் காப்பாற்றிய அந்த மாமனிதர் ஆர் வெங்கட்ராமன் அவர்களோட முழு வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1910 வருஷம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாமடம்ங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் ராமசாமி ஐயர் ரத்னம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார். தஞ்சை மண்ணின் கலைகளும் காவிரி ஆற்றின் வேகமும் இவருடைய ரத்தத்திலே ஊறியிருந்துச்சு. பட்டுக்கோட்டையில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். அப்போது ராஜாமடம் கண்ணன் ஐயங்கார் என்ற நெருங்கிய நண்பர் இவருக்கு உண்டு. இருவரும் சேர்ந்து ஊர் சுற்றிய அந்த நாட்கள் தான் பிற்காலத்தில் வெங்கட்ராமன் அவர்களுக்கு கிராமப்புற மக்களின் தேவைகளை புரிய வச்சது. பள்ளி படிப்பு முடித்து திருச்சிக்கு வந்தார். புகழ்பெற்ற நேஷனல் காலேஜான இளங்கலை பட்டம் முடித்தார். அங்கே இருந்தபோது தான் இந்திய சுதந்திர போராட்ட நெருப்பு இவருக்குள்ளார தோன்றுச்சு. மாணவர் அமைப்புகளில் தீவிரமாக செயல்பட்டார். உயர்கல்விக்காக சென்னை சென்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை படிப்பை முடித்துவிட்டு பின் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டமும் படித்தார். பொருளாதாரமும் சட்டமும் இணைந்த அந்த அறிவுதான் பின்னாளில் இந்தியாவின் நிதியமைச்சராக அவர் ஜொலிக்க காரணமாக அமைஞ்சது. 1935 வருஷத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியை தொடங்கினார். ஏழை தொழிலாளர்களின் பக்கம் நின்று வாதாடினார். 1951 வருஷம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செஞ்சார். தொழிலாளர் சட்ட ஜர்னல் என்ற இதழின் ஆசிரியராக இருந்து தொழிலாளர் உரிமைகளை உறக்கச் சொன்னார். 1942 வருஷம் காந்திஜி வெள்ளை எண்ணெய் வெளியேறு இயக்கத்தை அறிவித்த போது கைதாகி வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 2 ஆண்டுகள் இருண்ட சிறை அறையில் கழித்த அந்த நாட்கள் இவரை இன்னும் வலிமையான அரசியல் தலைவராக மாற்றுச்சு. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் தொழிலாளர் பிரிவை உருவாக்கினார். ரயில்வே தொழிலாளர்கள், தோட்ட தொழிலாளர்கள் என நசுக்கப்பட்ட மக்களுக்கு சங்கம் அமைத்து கொடுத்தாரு. இன்னைக்குமே பல தொழிற்சங்கங்கள் இவரை தங்கள் வழிகாட்டியாக கருதுகின்றன. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் மாநாட்டிற்கு இந்திய பிரதிநிதிகளின் தலைவராக பங்கேற்றார். உலக மேடைகளில் இந்தியாவின் தொழிலாளர் நிலைமையை ஆணித்தரமாக எடுத்துரைத்து உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தார். காமராஜர் மற்றும் பக்தவத்சலம் அமைச்சரவையில் சுமார் 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் கையில் எடுத்தது தான் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று கனவு கண்டார். இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கானோருக்கு வாழ்வாதாரம் தரும் கிண்டி மற்றும் அம்பத்தூர் தொழிற்பேட்டைகளை உருவாக்கிய சிற்பி இவர் தான். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்பேட்டைகளில் ஒன்றாக கிண்டி உருவானதற்கு இவருடைய தீர்க்க தரிசனமே காரணம். வெறும் இயந்திரங்களை மட்டும் அவர் நேசிக்கல. மாமல்லபுரம் சிற்பப்பள்ளி, சுவாமிமலை வெண்கல சிற்பக்கூடம், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தயாரிப்பு போன்ற பாரம்பரிய கலைகளுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து பாதுகாத்தார். 1980 வருஷம் இந்திரா காந்தி பிரதமரான போது வெங்கட்ராமன் மத்திய நிதியமைச்சரானார். இந்தியாவின் பொருளாதாரத்தை சீரமைக்க பல புதிய திட்டங்களை கொண்டு வந்தார். நாட்டின் நிதிநிலை அறிக்கையை மிகவும் நுணுக்கமாக கையாண்டார். பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோது இந்தியாவின் ஏவுகணை திட்டங்களுக்கு முழு ஆதரவு தந்தார். அப்துல் கலாம் போன்ற விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தினார். இந்தியாவின் பாதுகாப்பு பலப்பட இவர் முக்கிய காரணம். 1984 வருஷம் இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்ற மேலவையை மிகவும் கண்ணியத்தோடும் சட்ட நுணுக்கங்களோடும் வழிநடத்தினார். இவருடைய தீர்ப்புகளை மாற்ற முடியாத அளவுக்கு சட்ட மேதையாக திகழ்ந்தார். 1987 வருஷம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற போது இந்தியாவே ஒரு எரிமலை போல கொதித்து கொண்டிருந்தது. இலங்கை சிக்கல், போபஸ் பீரங்கி ஊழல் என பல பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தன. இந்திய வரலாற்றிலேயே 5 ஆண்டுகளில் 4 பிரதமர்களுடன், அதாவது ராஜீவ்காந்தி, VP சிங், சந்திரசேகர், நரசிம்மராவ் பணியாற்றிய ஒரே ஜனாதிபதி இவர்தான். நிலையற்ற அரசியல் சூழலையுமே நாட்டை சட்ட ரீதியாக கட்டி காத்தார். பாகிஸ்தானுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார்.
இதன் மூலம் 2 நாடுகளுக்கு இடையேயான உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சார். பதவிக்காலம் முடிஞ்சதுமே அமைதியான முறையில் தனது கருத்துக்களை புத்தகங்களாக எழுதினார். 2009 வருஷம் ஜனவரி 27 தனது 98 வயசில் இயற்கை எய்தினார். இந்தியாவின் உயர்ந்த பதவிகளை அலங்கரித்தாலுமே ஒரு எளிய மனிதராகவே கடைசி வரை வாழ்ந்தார். ராஜா மடம் முதல் ராஷ்டிரபதி பவன் வரை வெங்கட்ராமன் அவர்கள் கடந்து வந்த பாதை மிக பெரியது. சட்ட அறிவு, நிர்வாக திறமை, கலையுணர்வு என அனைத்தும் கொண்ட ஒரு முழுமையான மனிதர். இவரை போன்றவர்களின் வரலாறு வரும் தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி. முன்னாள் குடியரசுத் தலைவரான வெங்கட்ராமன் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.